Hi hello friends, இந்த வீடியோல நம்ம Boult Audio airbass Y1 airbuds ஓட unboxing and review தான் பார்க்க போறோம். நான் இத எங்க வாங்குனேன், எவ்வளவு பிரைஸ்க்கு வாங்குனேன், இதோட pros என்ன, cons என்ன அப்படிங்கற full details நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா கீழ இருக்க subscribe பட்டனை subscribe பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க bell ஐகானை press பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த ஏர்பாட்ஸை ஃப்ளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 1099 ரூபாய்க்கு விக்குது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, வேணா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பாக்ஸ்ல என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல Boult Audio Y1ங்கற மாடல் நேமை மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைடுல பார்த்தோம் அப்படின்னா Boult Audio அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அனதர் சைடுல பார்த்தோம் அப்படின்னா ஏர்பட்ஸோட கலர் மற்றும் டிசைனை மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் ஆர்டர் பண்ணது Black கலர், சோ Black கலர் போட்டிருக்காங்க. இதுல ஒயிட் கலரும் அவைலபிளா இருக்கு. அடுத்த சைடில் இன்னும் சில ஃபீச்சர்ஸை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பேஸ், பில்ட் இன் மைக், டீப் பேஸ், 1 year வாரண்டி, பில்ட் இன் மைக்ரோ வூஃபர்ஸ். நீங்கள் ஒரு பேஸ் பிரியர்னா, உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஏர்பாட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும், ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இதில் பேஸ் எஃபெக்ட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, வேற லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். பாக்ஸோட பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சில ஃபீச்சர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிரி அண்ட் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இதில் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ப்ளூடூத் ஆட்டோ பேர் இருக்குது. நீங்கள் அந்த கேஸை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ப்ளூடூத் பேர் ஆகிடும். அண்ட் நாய்ஸ் கேன்சலும் இருக்குது. அண்ட் ஸ்டீரியோ காலிங்கும் இருக்குது. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதும் உள்ள ஒரு ரெட் கலர் சின்னதா ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள வாரண்டி கார்டும் யூசர் மேனுவலும் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு அடியில பாத்தீங்கன்னா Boult ஆடியோவோட கேஸ் கொடுத்திருக்காங்க. கூடவே ஆக்சசரிஸ்னு ரெட் கலர் பாக்ஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சசரிஸ் பாக்ஸ்ல இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்குள்ள டிஃபரண்ட் சைஸ் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸும் டைப் சி சார்ஜிங் கேபிளும் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஏர்பாட்ஸ் கேஸ் எடுத்து பார்க்கலாம். நான் ஆர்டர் பண்ணது Black கலர், சோ மேட் Blackல வந்து ஒரு கேஸ் குட்டி அழகா கொடுத்திருக்காங்க. சோ பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல சாஃப்ட் மெட்டீரியல்ல கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக் தான் இது. ரொம்பவே சின்னதா ஒரு தீப்பெட்டி சைஸ்ல தான் இருக்கு. இது நம்ம கையிலயோ பாக்கெட்லயோ ஈஸியா கேரி பண்ணிட்டு போலாம். இந்த கேஸோட பேட்டரி கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா 400 mAh கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல இருக்கிற ஏர்பட்ஸோட பேட்டரி கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா 40 mAh கொடுத்திருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா டோட்டலாவே 40.6 கிராம் தான். இதோட சைடுல பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதை ஃபுல் சார்ஜ் பண்ணா 1.5 மணி நேரம் ஆகும். இதோட டோட்டல் பிளே டைம் பார்த்தீங்கன்னா 40 ஹவர்ஸ். அண்ட் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு 10 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருக்கும். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு LED இண்டிகேட்டர் கொடுத்திருக்காங்க. இது லோ பேட்டரி அண்ட் சார்ஜிங்கா இண்டிகேட் பண்ணும். அண்ட் இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படினாலே 100 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேஸை ஓபன் பண்ணி உள்ள இதோட ஏர்பட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட மூடியில பாத்தீங்கன்னா மேக்னெட் கொடுத்திருப்பாங்க போல. சோ க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு மூடுது. சோ நம்ம ஆட்டணும் அப்படினால இது ஈஸியா திறக்க மாட்டேங்குது. மேலே கேஸ் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்ல மேட் பிளாக்ல கொடுத்திருக்காங்க. ஆனா உள்ள ஏர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸியா ஷைனிங்கா வந்து பிளாக்ல கொடுத்திருக்காங்க. இதுல லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்திருக்காங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த கேஸோட குவாலிட்டியும் சரி, ஏர்பட்ஸோட குவாலிட்டியும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நான் முன்னவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இதில் சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் பேஸ் எஃபெக்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பிளாக் அண்ட் கிரே கலரில் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்க போல்ட்ங்கிற பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா LED இண்டிகேட்டரும் இருக்கும். அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் உள் பக்கம் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம கேஸ்ல போடும்போது சார்ஜ் ஆகிறதுக்கு. அண்ட் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இன்பில்ட்டா 2 ஸ்பீக்கர்லயும் வந்து மைக் வந்து கொடுத்திருக்காங்க. சோ 2 இயர்பட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இன்பில்ட்டா வந்து மைக் இருக்கு. சோ அதுல இருந்து வர குவாலிட்டி நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதுல IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. நான் இந்த இயர்பட்ஸை காதுல மாட்டி தலையை ஆட்டிலாம் பார்த்தேன், ஓடிலாம் பார்த்தேன். ஆனாலும் இது கீழே விழவே இல்லை. நம்ம காதுல நல்லா கிரிப்பா ஃபிக்ஸ் ஆயிக்குது. இந்த இயர்பட்ஸ்ல உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்றதுல ப்ராப்ளம் இல்ல கனெக்டிவிட்டில ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க திரும்ப இந்த கேஸ்குள்ளே போட்டுருங்க. கேஸ்குள்ளே போட்டு திரும்ப எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா பேர் ஆயிடும். இது உங்க மொபைல் கூட பேர் பண்றதுக்கு உங்க மொபைல்ல ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த கேஸை நீங்க ஓபன் பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பேர் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்குள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஆகுது. ஸோ அதனால சார்ஜிங் வந்து இண்டிகேட்டர் வந்து LED காமிக்குது பாருங்க. இப்போ இதை மொபைல் கூட பேர் பண்ணலாம். ஸோ ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு நம்ம கேஸ்குள்ள இருந்து அந்த ஏர்பட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இங்க வந்து நம்ம காமிக்கும் Boult Audio airbass Y1. ஸோ இதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். இப்போ இதோட டச் ஃபங்க்ஷனை பத்தி பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இங்க டச் சென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சாங் வந்து ப்ளே ஆகும். திரும்பவும் ஒரு டச் பண்ணோம் அப்படின்னா சாங் வந்து பாஸ் ஆயிடும். ஸோ இப்படி ஒரு டச் பண்ணும்போது சாங்கை ப்ளே அண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கால் வரும்போது நம்ம ஒரு டச் பண்ணோம் அப்படின்னா கால் அட்டன் பண்ணிக்கலாம். திரும்பவும் கால் கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டச் பண்ணிக்கலாம். ரைட் சைடு இயர்பட்ஸை நம்ம டபுள் டச் பண்ணோம் அப்படின்னா அடுத்த சாங்குக்கு சேஞ்ச் ஆயிடும். அதே போல லெஃப்ட் சைடுல உள்ள இயர்பட்ஸை டபுள் டச் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி உள்ள சாங்குக்கு சேஞ்ச் ஆயிடும். இது நம்ம மேனுவலா பவர் ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா டச் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆயிக்கும். அதே போல பவர்ல ஆன்ல இருக்கும்போது டச் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா பவர் வந்து ஆஃப் ஆயிடும். 3 செகண்ட்ஸ் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓபன் ஆயிடும். இதில் உள்ள கான்ஸ் என்ன அப்படின்னா இந்த டச் தான் பிரச்சனையே. ஸோ டச்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஆனால் அதை நம்ம கரெக்டாக பார்த்து டச் பண்ணால் தான் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம காதில் மாட்டிட்டு பைக்கில் போகும்போது நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து டச் பண்ண முடியாது. ஸோ எங்கெங்கே டச் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி டைமில் நம்ம சாங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கும் கால் அட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஸோ இது ஒன்று தான் எனக்கு பிரச்சனையாக பட்டுச்சு. இது தவிர்த்து மற்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பர்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.